வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியினுடைய குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரிவைஸ்டு சிலபஸ்ல தமிழரும் தமிழ் தொண்டுகளில் பார்க்கக்கூடியது யாருடைய தமிழ் புலவர் என்றால் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களை பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் பிறந்த ஆண்டு 1933 10/3/1933 பிறந்திருப்பார். சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்திருப்பார். இது நீங்க 9th ஓல்டு புக்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க இருக்கு பாவலரேறு பெருஞ்சித்தனார். அதுக்கப்புறம் 10th ஓல்டு புக்லயே அவரை பத்தி இருக்கு. ஸோ இவருடைய பங்களிப்பு என்ன தமிழுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவரு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்ற இதழ்கள் மூலியமாக தமிழை கொண்டு போய் சேர்த்திருப்பார். தமிழினுடைய பெருமைகளை இவர் அன்னை தமிழே அப்படின்ற தலைப்புகள்ல அன்னை தமிழே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற இதுல தென்னவன் மகளே அப்படின்லாம் சொல்லியிருப்பார் இவர். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு வண்டானது மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சி அது பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதோ, அது போல நாங்களும் உன்னை படித்து உன்னை பல இடத்திற்கு உன்னுடைய பெருமைகளை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, தமிழ் படித்தால் அறம் பெருகும் என்று பெருஞ்சித்தனார் அவர்கள் சொல்லியிருப்பார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். அதாவது பெற்றோர் பாத்தீங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாளுக்கு மகனாக பிறந்திருப்பார். அதனால இயற்பெயர் துரைமாணிக்கம். நமக்கு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சமுத்திரத்துல தான் பிறந்திருப்பார். ஸோ அடுத்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய நூல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள், உலகியல் நூறு, நூறாசிரியம், என்சுவை என்பது, மகபுவஞ்சி, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற நூல். இதுல கனிச்சாறு அப்படின்றது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 8 தொகுதிகளை உடையது. இது நீங்க 6வது புக்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. கனிச்சாறு பாத்தீங்க அப்படின்னா 8 தொகுதிகளுடைய ஒரு நூலாக இருக்குது. இன்னொன்னு தமிழ் உணர்வு நிறைந்த நூல் அப்படின்னு இதான் சொல்றாங்க. தமிழ் உணர்வு நிறைந்தது இந்த கனிச்சாறு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் உணர்வு நிறைந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் உணர்வு நிறைந்த நூல் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த கனிச்சாறு தான். இது 6வது புள்ளியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ் கும்மி என்ற தலைப்புகள்ல இருக்கும். கொட்டுங்கடி கும்மி, கோதையரே கொட்டுங்கடி கும்மி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஊழி பல நூறு கண்டதுவாம் பல அறிவு நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஆழிகாலமே வந்தால் கூட தமிழ் மொழியானது அழியாமல் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் இன்னொன்னு சொல்லியிருப்பார், தமிழ் படித்தால் அறம் பெருகும் என்று சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாவலரேறு அப்படின்றது பாத்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர். அதாவது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 கவிகள் இருக்கு. ஆசு கவி, மதுர கவி, பாத்தீங்கன்னா சித்திர கவி, வித்தார கவி. இந்த 4 கவிகளும் சிறந்து விளங்கியவர்களுக்கு தான் பாவலரேறு என்ற பெயர் கொடுப்பாங்க. ஸோ அந்த 4 கவிகளும் சிறந்து விளங்கிய காரணத்தினால்தான் இவருக்கு பாவலரேறு அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இதை தாண்டி இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற நூல் பாத்தீங்கன்னா தமிழ் கருவூலமாய் விளங்குகிறது. இந்த நூல் 10th புக்ல அன்னை தமிழே அப்படின்ற தலைப்புகளை கொடுத்திருப்பாங்க. இந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற நூல் தமிழ் கருவூலமாய் விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தமிழுக்கே கருவூலம் அப்படின்றது இவர் எழுதிய நூல்கள்ல திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற நூல் தான் தமிழ் கருவூலமாய் விளங்குகிறது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு பாத்தீங்கன்னா இவர் முக்கிய ஒரு மேற்கோள் சொல்லியிருப்பாரு. நம்ம 10th ஓல்டு புக்ல இருக்கு. பாத்தீங்கன்னா வீறுநடை செம்மொழி தமிழ் உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்றது பெருஞ்சித்தனார் அவர்கள் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இதான் இவருடைய முக்கிய ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவருடைய இதழ்கள் என்ன, முக்கிய நூல்கள் என்ன மேற்கோள் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் இந்த டாபிக். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பில் காணலாம்.